நமः. ஸ்ரீ காமாட்சியை நமः. त्वमेव तद् चण्डिका त्वमतदेवी चामुण्डिका त्वमेव परमातृका त्वमसि योगिनी रूपिणी त्वमेव किल शाम्भवी त्वमिह कामकोटि जया त्वमेव विजया त्वयि त्रिजगदम्ब किं ब्रूमहे. त्वमेव सती சதி தேவின்னு என்னது பதிவிரதையாக இருக்கக்கூடியவள் தொமைவ சதியாக இருக்கா. சண்டிகா சண்டிகான்னு சொல்லும்போது தேவி வந்து சண்டமார்த்தம் போல் அப்படியே ஆங்கார வடிவெல்லாம் இருப்பா. எப்போ அந்த அசுரர்களெல்லாம் வதம் பண்ணுறோச்சு. ஸோ அந்த சண்டியாக இருக்கக்கூடியவள் தேவி. தொமத தேவி சாமுண்டிகா. சண்டன் முண்டனை வதம் பண்ணும்போது தேவிக்கு சாமுண்டான்னு பேரை கொடுத்தா இல்லையா, அந்த சாமுண்டிகை நீயே தான். பரமாத்திருக்கா. மாத்திருக்கான்னு சொன்னா லெட்டர்ஸ். ஸோ நீதான் எழுத்து வடிவினல், அக்ஷர பிரம்மமாக எழுத்து ரூபமாக இருக்கிறாய். பரமாத்திருக்கான்னு சொன்னானது அந்த மாத்திருகைகளையும் தாண்டி இருக்கிறாய். அக்ஷரமே உங்ககிட்ட தான் வந்ததுங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. நீயே பரமமான மாத்திருக்கா வடிவமாக அக்ஷர வடிவமாக இருக்கக்கூடியவள். தொமசி யோகினி ரூபிணி. யோகினிகள்னு என்னது யோகத்திலே ஈடுபடக்கூடியவளாக காஞ்சியில் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற கோலத்தில் இருக்கா. யோகினி ரூபிணியாக இருக்கிறாய். தொமேவ கில சாம்பவி. சம்புவின் மனைவி. சம்பு சிவனுடைய மனைவியாக இருக்கிறனால சாம்பவின்னு அவளுக்கு பேர். காமகோட்டி. காமகோட்டின்னு சொன்னால் அவள் வந்து காமத்துக்கெல்லாம் எல்லையாக, அதாவது நம்மளுடைய விருப்பங்கள் காமங்கள் எல்லாம் அவகிட்ட போன உடனே அமைதியாயிடும். நமக்கு நம்மளுடைய வேண்டாத விருப்பங்கள் எல்லாம் அவள் தணிச்சுடுவள். ஸோ அந்த மாதிரி காமத்தின் எல்லையாக இருக்கக்கூடியவள் ஜெயா. ஜெயா விஜயா ரெண்டு பேர் இருக்கு அவளுக்கு. அதாவது ஜெய விஜயர்கள்னு சொல்லும்போது பகவானுக்கு டோர் கீப்பர்ஸாக ரெண்டு பேர் செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருந்தால் பகவானுக்கு ஜெய விஜயர்கள். அதே மாதிரி இவளுக்கும் ஜெயா விஜயான்னு ரெண்டு பேர் இருக்கா. பக்கத்துலேயே ரட்சகிகளாக இருக்கா ரட்சணம் பண்ணுறதுக்கு. அவள் வேறு யாரும் இல்லைவா, உன்னுடைய சக்தி அம்சம் தானே. அவளே இந்த தேவியோட சக்தி தானே அவளுக்கு வர்றான். அதனால் நீயே தான் ஜெயாவும் நீயே தான் விஜயா. தொமேவ விஜயா. தொயி திரிஜகத்து. உங்ககிட்டயே தான், உனக்குள்ளேயே தான் மூன்று உலகங்களுமே அடங்கி இருக்கின்றன. உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது, உனக்குள்ளேயே தான் இருக்கிறது. அம்பா அம்மா கிம் ரூமகே. அதுக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன்ட்டு இப்போ தேவியை பல பெயர்களால் இங்கே ஸ்துதி பண்ணுறேன். त्वमेव सति चण्डिका त्वमत देवी चामुण्डिका त्वमेव परमातृका त्वमसि योगिनी रूपिणी त्वमेव किल शाम्भवी त्वमिह कामकोटि जया त्वमेव विजया त्वयि त्रिजगदम्ब किं ब्रूमहे. परे जननि पार्वती प्रणतपालिनी प्राधिप प्रदात्री परमेश्वरी त्रिजगदाश्रुते शाश्वते त्र्यम्बककुटुम्बिनी त्रिपदसङ्गिनी त्रिक्षणे त्रिशक्तिमयि वीक्षणं मयि निदेहि कामाक्षिते. பரேன்னு கூப்பிட்றார். பராசக்தி அதிபராசக்தி இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறதுனால பராசக்தி பரேன்னு கூப்பிட்றார். ஜனனி அம்மா. பார்வதியும் நீயே, பார்வதி ஸ்வரூபம் நீயே தான். பிரணதபாலினி. நதன வணங்கக்கூடியவர்கள், நன்றாக வணங்கக்கூடியவர்களை பாலிக்கிறான்னு ரட்சணம் பண்ணிக்கிறாய். அவளெல்லாம் காப்பாத்துற நீ பாலினி. பிராதிப பிரதாத்திரின்னு பிரதிபான்னு சொன்னால் நல்ல ஒளி தேஜஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒளியை நீ கொடுக்கிறாய். பிரதாத்ரி அதாவது யாரெல்லாம் வணங்குகிறாளோ அவளுக்கெல்லாம் நல்ல தேஜோ ரூபத்தை நீ வழங்குகிறாய். பரமேஸ்வரி. ஸோ பரமேஸ்வரனுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் பரமேஸ்வரி. திரிஜகத ஆஸ்ரிதே. மூன்று உலகங்களும் உன்னையே ஆசிரியமாக கொண்டிருக்கிறது. தேவிதா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கா. அதனால மூன்று உலகங்களும் உன்னையே ஆசிரியமாக ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. சாஸ்வதே எப்போதும் இருக்கக்கூடியவள். இந்த நேரம் இந்த காலம் இந்த வஸ்து இந்த மாதிரி இந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி இருக்கிறாள். அதனால சாஸ்வத ரூபமாக இருக்கிறாள். திரையம்பக குடும்பினி. திரையம்பகன்னு மூன்று கண்கள். திரையம்பகா மூன்று கண்களை விட முக்கண்ணரான சிவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவள். குடும்பினியாக அவனுடைய குடும்பத்தை ஒரு அங்கமாக இருக்கிறாய். திரிபத சங்கினி. திரிபதகான்னு ஒரு பேருண்டு. கங்கை நதிக்கு திரிபதகா. அதாவது மூன்று லோகத்திலையும் பாயறது இல்லையா. சொர்க்க லோகத்துலையும் இருக்குது, பூலோகத்துலையும் இருக்குது, பாதாள லோகத்துலையும் பாயறது கங்கை. ஸோ அதனால திரிபத சங்கினி. கங்கையை தலையில் சங்கமாக வைத்து கொண்டவள். இவளோட தலையில் அர்த்தாங்கினியாக இருக்கும்போது சிவனுடைய மனைவி சொல்லும் இடது பாகத்தில் சிவனோட தலையில் கங்கை உட்காந்துருக்கா. அதனால திரிபத சங்கினி கங்கையுடன் கூடியவளே. திரீக்ஷணே முக்கண். இவளுக்கும் மூன்று கண். ஸோ மூன்று கண்களை உடையவளே.
திரிசக்திமயி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்திகளோடு கூடியவள் இல்லாட்டனா சிவன் பிரம்மா விஷ்ணு மூவருக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவளாக உள்ளே இருந்து சக்தியாக இருக்கக்கூடியவளே 2 அர்த்தம் தாங்க. திரிசக்திமயி 3 பேருக்கும் சக்தியாக இருக்கிறாய், 3 சக்தி ஆதாரமாகவும் நீயே இருக்கிறாய். வீக்ஷணம் மயி நிதேகி, அம்மா உன்னுடைய கண் பார்வையை என் மேலே மயி என் மேலே போடு, நிதேகி வைக்க வேண்டும். ஸோ உன்னை கடைக்கண்ணால் பார்த்து காத்தவரில் வேணும்னு பாடுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட கண் பார்வையை என் மீது போட வேண்டும். தே காமாட்சி, தேன உன்னுடைய அந்த கண்கள் என் மீது விழ வேண்டும். ஹே காமாட்சியே. பரே ஜனனி பார்வதி பிரணத பாலினி பிராதிப பிரதாத்ரி பரமேஸ்வரி त्रिजगदाश्रिते शाश्वते त्र्यम्बक कुटुम्बिनी त्रिपद संगिनी त्रिक्षणे त्रिशक्तिमयि वीक्षणं मयि निदेहि कामाक्षिते मनो मधुकरोत्सवं विदधति मनीषा जुषां स्वयं प्रभव वैखरी विपिन वेदिकालम्बिनी अहो शिशिरिता कृपा मधुरसेन कम्पातटे चराचर विधायिनी चलति कापि चिन्मञ्जरी. ஸோ மனோமய மதுக்கர உற்சவம். மதுக்கரன்னு சொன்னான்னா வண்டு, மதுவை உண்டாக்கக்கூடியவை, அதனால வண்டுக்கு மதுக்கரான்னு பேர். ஸோ மனோமய மதுக்கர, இங்கே மதுக்கர உற்சவம், மனோ மதுக்கர உற்சவம். மனசே தான் இங்கே வண்டு. ஸோ மனசுன்னு ஒன்று வண்டாக இருந்தானா ஏதோ ஒரு பூ இருக்கணும், அதில் தேன் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் என்னதுன்னு பின்னாடி வருது. ஸோ மனமாகப்பட்ட வண்டுக்கு உற்சவமாக இருக்கக்கூடிய விதததி நீ செய்கிறாய். அந்த மனம்ங்கிற வண்டுக்கு அப்படியே ஆர்ப்பரித்து அந்த தேனை கொடுக்குற மாதிரி நீ இருக்கிறாய் அம்மா. விததத்தி செய்கிறாய். மனிஷா ஜுஷாம்னா புத்திசாலி, மனிஷான புத்தி, மனிஷா ஜுஷாம் நல்ல புத்தி உடையவர்கள், விவேக புத்தியை உடையவர்கள். ஸ்வயம் பிரபவ வைகரி அப்படின்றா, அதாவது நல்ல புத்திசாலிகள்னா கவிஞர்கள்னு எடுத்துக்கலாம். இங்கே அவளை கவிதை பண்ணுவாள். ஸ்வயம் பிரபவா, அவளுக்கு தானே வருது கவிதைகள், அப்படி பொங்கிட்டு வருது. தேவியை பார்க்குறோச்சே ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. அந்த ஸ்வயம் பிரபவ வைகரி, வைகரி பாஷான்னு இது வெளிப்பட்டு வரக்கூடிய பாஷை. இதை வைகரின்னா விசுத்தி சக்கரத்துலேருந்து வெளிவரக்கூடிய சப்தமிட்டு வரக்கூடிய பாஷைக்கு வைகரி பாஷான்னு பேர். ஸோ அப்படி கவிதையை பொழியும் போது ஸ்வயம் பிரபவ தானே வருது. விபின வீதிகா, அது காடு போல வருது. அதாவது வார்த்தை வந்து படன்னு வெளியில் வருதான். அந்த புத்திசாலிகளுக்கு, இந்த விவேகங்களுக்கு, பண்டிதர்கள் அப்படி வெளியில் வரும்போது காடு மாதிரி அப்படியே கலந்து கட்டி வேகமாக வருது வீதிகா. அப்படி காட்டு வழியாக வேகமாக வரும்போது ஆலம்பினி அப்படின்னு என்னது, நீ அந்த வீதிகா ஆலம்பினி அந்த வழியை சேனலைஸ் பண்ணுறேன்ற. ஸோ கவிதைகள், அவளோட கவிதைகளை அழகாக கோர்வையாக வரத்துக்கு நீ ஆலம்பனமாக கொழுக்கொம்பாக அந்த கவிதைக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியவள் நீ தான் அப்படிங்கிற. இன்னொரு அர்த்தம் இங்கே வந்து ஸ்வயம் பிரபவன்னு சொன்னானா, ஸ்வயம் பிரபவன்னு சொல்லும்போது தானே வரக்கூடிய வார்த்தை வேதம். வேதம் வந்து யாரும் எழுதா கிழவின்னு சொல்லும்போது எழுதாமல் வரக்கூடியது வேதம். ஸோ அந்த வேதத்துடைய வார்த்தைகள், என்ன பண்ணுறது, தேவி அப்படியே அது காடு மாதிரி இருக்குது. வேதம் வந்து பெரிய காடாட்டமாக இருக்குது. அந்த வேதத்துக்குள்ளே புகுந்து தான் பார்க்கணும் தேவி எங்கே இருக்கான்னு. ஏன்னா இது பேசிகிட்டே இருக்குது, தெய்வத்தை பற்றி பேசுறது. ஸ்வயம் பிரபவ வைகரி, தானே இந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய வேதமாகப்பட்டது தேவியை பற்றி நிறைய பேசுறது. அதில் வீதிகா ஆலம்பினி, ஸோ அந்த வேத வழியாக ஆசிரியமாக அடையக்கூடியவளாக நீ இருக்கிறாய். அப்படி 2 அர்த்தம் அங்கே பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி 2 இதில் இருக்கா. அஹோ சிஷிரிதா கிருபா மதுரசேன. சிஷிரிதான்னு சொன்னோன்னா இது கூலாக இருக்கக்கூடியவள், அது லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம. ஸோ இல்லை சராச்சர விதாயினி, சராச்சர விதான்னு அண்ட சராச்சரங்களை செய்பவள் தேவி. ஸோ அப்படிப்பட்ட இவள் சிஷிரிதா கிருபாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவி என்ன பண்ணுறா, கூலாக இருக்கக்கூடிய கிருப்பை எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும், சுடாது. நம்மளுக்கு கிருபா ரசம் வந்து இனிமையாக இருக்கும், நம்மளை அப்படியே சந்தோஷப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட கிருப்பையாகப்பட்ட ரசத்தை, அதுதான் மது, அதுதான் தேன். இப்போ தேவியோட கிருப்பை தான் இங்கே தேன். அந்த தேனுக்கு தான் இந்த மனமாகப்பட்டு வந்து ஆர்ப்பரிச்சுன்னு வருது, சந்தோஷமாக உற்சவமாக இருக்குது. ஸோ தேவியோட அந்த கிருப்பை ரசம், குளிர்ச்சியான அந்த கிருபா மதுரசேன கம்பா தட்டே சலதி, கம்பை நதிக்கரையில் அங்கே இருக்கா, வீட்டிருக்கா தேவியாகப்பட்டவள். தன்னுடைய கிருப்பைங்கிற மதுரசத்தை கொடுத்துட்டு காப்பி சித்மஞ்சரி எங்கே இருக்கா, நம்மளுடைய சித்தத்துக்குள்ளே இருக்கா. அவள் பூங்கொத்தாக இருக்கிறாள். மஞ்சரின்னா பூங்கொத்து.
ஸோ சித்தத்துக்குள்ள பூங்கொத்தாக இருந்து கொண்டு அந்த கம்பாதடத்தில் இருக்கக்கூடிய தேவி எல்லாருக்குள்ளேயுமே வந்து உட்காந்துடுறா சித்து ரூபத்தில். அந்த ரூபத்தில் இருக்கும்போது பூங்கொத்து வடிவினலாக இருக்கும்போது அந்த பூவிலிருந்து வரக்கூடிய கிருபைங்கிற அந்த மதுரசமாகப்பட்டது அந்த மனம் அதை அடைந்து உற்சவமாக அதை கொண்டாடுகிறது. மனோ மதுகரோத்சவம் விதததி மனிஷாஜுஷாம் ஸ்வயம் பிரபவ வைகரி விபின வீதிகா ஆலம்பினி அஹோ சிசிரிதா கிருபா மதுரசேன கம்பா தடே சராச்சர விதாயினி சலதி காபி சித்மஞ்சரி கலாவதி கலாபிருதோ முகுடசீம்னி லீலாவதி ஸ்பிருஹாவதி மகேஸ்வரே புவனமோகனே பாஸ்வதி பிரபாவதி ரமே சதா மஹிதரூப சோபாவதி ஸ்வராவதி பரே சதாம் குரு கிருப அம்பதாராவதி அம்புதார். கரெக்ட், அம்புதாராவதி. கலாவதி, கலாவதினா கலைகளோடு கூடியவள்னா ஆய கலைகள் 64 சொல்கிறோம் இல்லையா? எல்லா சில்ப கலையிலேருந்து நாட்டிய கலையிலேருந்து சகல கலைகளும் அவள்கிட்ட தான் வரணும். அவள் என்ன பண்ணுறா, சிவன் வச்சுன்னு பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா? 64 கலைகளை சிவனை வச்சுன்னு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறா, சிவன் பண்ணுறான்னு சொல்கிறோம். அதில் சௌந்தர்யலகரில் இங்கே கலாவதி 64 கலைகளோடு கூடியவள். கலா முகுடசீம்னி கலாபிருதக. ஸோ தன்னுடைய தலையில் அந்த மகுடத்துக்கு மேலே ஒரு சந்திரக்கலையை கொண்டவள். கலான்னா சந்திரனோட கலை இருக்கே, பிறைச்சந்திரன், அந்த பிறைச்சந்திரனோடு கூடியவள் அர்த்தம். லீலாவதி, லீலை புரியலாம் இல்லையா? காஞ்சிபுரத்தில் வந்து ஏகப்பட்ட சரித்திரங்களை உண்டாக்கியிருக்கா. அப்படி லீலையை பண்ணக்கூடியவள். மகேஸ்வரே ஸ்பிருகாவதி, மகா ஈஸ்வரனான சிவனிடத்தில் ஸ்பிருகையோட ரொம்ப அட்டாச்சு இல்லையா? ஸ்பிருகானா அட்டாச்மெண்ட், ரொம்ப ஆசையோடு இருப்பாள். ஸோ தன்னுடைய கணவன் ஏன்னா பாதி உடம்பு எனக்கே வேணும்னு கேட்டு எடுத்துட்டான். ஸோ அப்படி மகேஸ்வரனிடத்தில் ஸ்பிருகையோட அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடியவள். புவனமோகனே பாஸ்வதி, புவனத்தை இந்த அண்ட சராச்சரங்களை மோகத்தில் ஆழ்த்துவதில், மோகனம் பண்ணுவதுன்னு இந்த மோகத்தில் ஆழ்த்தறாவள் தேவி. எல்லா மோகத்தில் தெய்வத்தை தெரியாமல் உட்காந்துருக்கோம். அப்படி மோகத்தை ஏற்படுத்துவதில் பாஸ்வதி ஒளிமயமாக இருக்கிறாள். அவளுடைய ஒளியால் தான் அந்த மாயாசக்தி உள்ளேருந்து ஒரு ஆவரணத்தை உண்டாக்கி உள்ளே இருக்கிற ஆத்மாவை மறைச்சுப்படுறது. அதனால புவனத்தை முழுசும் மோகத்தில் ஆழ்த்து வைக்கக்கூடிய ஒளி படைத்தவளாக மாயா ஒளிங்க, மாயாப்பட்ட ஒளி படைத்தவளாக இருக்கிறாய். ரமே பிரபாவதி, ரமேன ரமிப்பதில். ஸோ சிவனோடு கூட சந்தோஷமாக ரமிச்சுன்னு இருக்கா, அதில் பிரபையோடு கூட இருக்கிறாள். அப்படி அதே மாதிரி ரமே பிரபாவதின்னு சொன்னால் நம்மளை எல்லாம் ஆனந்தத்தில் அழுத்துபவள். அதில் ரமேன நம்மளை ரமிக்க வைப்பதிலும் அவள் ஆனந்த அந்த பிரபாவத்தோடு கூடி இருக்கிறாள். சதா மகித ரூப சோபாவதி, சோபையோடு இருக்கா. மகித ரூபன்னு சிறந்த அழகான ரூபம். தேவியை பார்த்தா வச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கலாம், கண் எடுக்கவே தோணாது. அப்படிப்பட்ட சோபையோடு இருக்கக்கூடியவள். பரே துவராவதி, பரேன பரபிரம்மம், பரபிரம்மத்தை நம்மளுக்கு அடைய வைக்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த பரபிரம்மத்தை கொண்டு கட்டி வைக்கணும். இப்போ தயாதேவி அப்படி தான் பண்ணுறா. ஒரு இடத்துலையும் தயா வந்து எல்லா அவதாரத்துலையும் நான் கூட வரேன்னு கடைசி 10 ஸ்லோகத்தை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். கல்கி ரூபத்தில் கூட அந்த சாணையோட எண்டில் நான் ஆயில் இருக்கிற மாதிரி கடைசி ஸ்லோகத்தில் அப்படி தானே சொல்கிறாவா. தயாதேவி என்ன சொல்கிறா, நீ கல்கி அவதாரத்தில் கத்தியை தூக்கின்னு வந்தானே, வாழை தூக்கின்னு வந்தானே, அந்த வாழோட எண்டில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ், அந்த எண்ணெய் போட்டு அந்த இதை பண்ணுறாள், அந்த எண்ணெய் நான் தாங்கிறான். அந்த கிருப்பை எண்ணெய்ங்கிறது அந்த 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 ஸ்னேகங்கிறது, ஸ்னேகன்னாலே ஆயில்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கா தேவி, எப்போதும் விடவே மாட்டான். அது மாதிரி நம்மளை பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப ஆசையாக இருக்காளாம். துவராவதி, வேக வேகமாக கொண்டு சேர்க்கணுமே இருக்காளாம். குரு கிருபா அம்புதாராவதி, குருன்னா இங்கே பெரியன்னு அர்த்தம். குருன்னா பெரிய கிருப்பை. அப்பேற்பட்ட கிருப்பை பண்ணுறதுல அம்புதாரா மழை மேகமாக இருக்கிறாள். அம்புதாரான்னு என்னது, மழை மேகம். ஸோ மழை மேகம் போல நம்ம மேலே கிருப்பையை காட்டுகிறாள். கலாபதி கலாபிருதः முகுடசீம்னி லீலாவதி ஸ்பிருஹாவதி மகேஸ்வரே புவனமோகனே பாஸ்வதி பிரபாவதி ரமே சதா மகிதரூப சோபாவதி ஸ்வராவதி பரே சதாம் குரு கிருபா அம்புதாராவதி त्वयैव जगदम्बया भुवनमण्डलं सूयते त्वयैव करुणार्द्रया तदरक्षणं नीयते त्वयैव करकोपया नयनपावके हूयते त्वयैव सति कामया जगति सन्ततं स्थीयते
துவயா ஏவ ஜெகதம்பையா, ஜெகத்துக்கே அம்பாவான தாயான அந்த உன்னாலேயே புவனமண்டல சூயத்தை, சூயத்தைன்னா பிரசூயத்தைன்னு எடுத்துக்கலாம். பிராவச்சகத்துக்கு கூட பிரயூசை அர்த்தனான பிரார்த்தனான்னு சொல்கிற மாதிரி சூயத்தைன்னா பிரசூயத்தைன்னு பிரசவிக்கிறாள். தேவிதான் உலகத்தையே உண்டாக்குறாள், அதனால் பிரசவிக்கிறாள். நீயே தான், உன்னாலே தான் இந்த பூமியாகப்பட்டது பிரசவிக்கப்படுகிறது. துவயா ஏவ கருண ஆர்திரையா, ஆர்திரான்னு ஈரமாக கனிவு. ஸோ கருணைங்கிற அந்த இதோடு கனிவோடு கூட உன்னாலே தான் அதை ரக்ஷணம் நீயதே, இந்த உலகத்தை காப்பாற்றுறது நீயே தாம்மா. ஸோ ரட்சிக்கக்கூடியதும் நீயே, உலகை உண்டாக்கிறாய், நீயே ரட்சிக்கிறாய். கரகோப்பையா, கரன்னது பயங்கர கோபம், சண்டை கோபம். தேவிக்கு கோபம் வந்தால் நயன பாவக்கே, தன்னுடைய கண்ணாலேயே எரிச்சு, பாவக்கண்ண நெருப்பு, கண்ணுடைய நெருப்பினாலே துவயாயவ ஹூயத்தே, ஹூயத்தேன்னு ஹபிஸாக கொடுக்கப்படுகிறது. உலகம் சம்ஹார சக்தியும் நீயே தாங்க. ஸோ அந்த புவன மண்டலத்தையே உன்னுடைய கண் பார்வையாலே எரித்து அதை ஹபிஸாக நீ கொடுத்து விடுகிறாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சிருஷ்டி பண்ணுறாய், ஸ்திதி பண்ணுறாய், பிரளயமாக அந்த ஊழித்தீயாக நீயே இருக்கிறாய், உலகத்தை அழிக்கும் சக்தியும் நீயே. துவயா ஏவ சதி காமையா, காமையான உன்னுடைய சங்கல்பம், உன்னுடைய காமம், உன்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தினால ஜகதி சந்ததம் ஸ்தீயத்தே, அதாவது உலகமே இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்ததம், ஆல்வேஸ் இந்த உலகம் இருக்குன்னா உன்னுடைய சங்கல்பத்தால் தான் இருக்குது. நீ நினச்சா இந்த உலகம் இருக்கும், நீ வேண்டான்னு நினச்சா இந்த உலகம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதனால உன்னோட சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணும்போது நீ உலகத்தை உண்டாக்கி இதெல்லாம் பண்ணுறாய். வேண்டான்னு நினைக்கும்போது நிர்குண வடிவமாக இருக்கும்போது இந்த உலகமே காணாமல் போயிடும். ஸோ உன்னால தான் இந்த உலகமே இருப்புங்கிற நிலைமை, ஸ்தீயத்தேனது இருப்பு, உலகத்துக்கு இருப்புங்கிற நிலைமை உன்னாலே தான். त्वयैव जगदम्बया भुवनमण्डलं सूयते, त्वयैव करुणार्द्रया तदरक्षणं नीयते, त्वयैव करकोपया नयनपावके पूयते, त्वयैव सति कामया जगति सन्ततं स्तीयते, चराचर जगन्मयीं सकलहृत्मयीं चिन्मयीं गुणत्रयमयीं जगत्त्रयमयीं त्रिधामामयीं परा अपरमयीं सदा दश दिशां निशाहर्मयीं परां सतत सन्मयीं मनसि कामकोटिं भजे. ஸோ சராச்சரம், அந்த சராச்சரங்களை ஏற்படுத்தியவள் நீ இல்லையா? ஜெகத் வடிவமே நீதான். நீதான் விராட்ட ரூபமாக பார்க்கும்போது உலக வடிவமாகத்தான் தேவி பார்க்குறோம், எல்லாமே தேவி தான் அப்படி பார்க்குறோம். ஸோ சராச்சரம் இந்த ஜெகத்தாக நீயா உருவெடுக்கிறாய், நீயே தான் அப்படி விராட்டாக வருகிறாய். சகல ஹிருத்மயீம், எல்லாருக்குள்ள அந்தர்யாமியாக, ஹிருதயத்துக்குள்ளே சித்ரூபியாக, சித் சக்தியாக, சின்மயீம், எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ள சித்ரூபிணியாக, சித்தாக செயல் பண்ண வைக்கக்கூடியவளாக நீயே இருக்கிறாய். குணத்ரயீமயி, முக்குணங்கள் சத்வ ரஜஸ்தமம், 3 குணங்களும் உங்ககிட்ட இருந்தால் வருது. ஸோ அந்த முக்குணங்கள் வேறில்லை, உங்ககிட்ட இருந்தால் வரக்கூடியது. ஜகத்ரயமயீம், 3 உலகம், பூகு பூக சுவக அப்படி சொல்லக்கூடிய இந்த 3 உலகத்தில் தான் சிருஷ்டி எல்லாமே நடக்கிறது. இந்த 3 உலகம் தான் முக்கியமாக. 14 உலகம் இருந்தால் கூட சிருஷ்டியெல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாம் இடமெல்லாம் இந்த 3 உலகங்கள் தான். அதனால இந்த 3 உலகங்களாக நீயே தான் பரிணமிக்கிறாய், மாறுகிறாய். திரிதாமாமயீம், திரிதாமாகனா 3 பேர் இருக்கா, யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 திரிதாமா, 3 ஆட்கள், அதான் 3 பேரை வச்சுட்டு தானே நீ இந்த படத்தில் எல்லாம் பண்ணுற. ஸோ அந்த மும்மூர்த்திகள் வேறு யாரும் இல்லை, நீயே தான், உன்னுடைய வடிவமே தான் அந்த சக்தியை கொடுத்து நீ அவளை உண்டாக்குறாய். பரா அபராமயீம், அதாவது அபரமயீம் பராசக்தியும் நீயே தான், அபராசக்தியும் நீ. அபராசக்திங்கிறது இந்த பிரகிருதி, அவளால் உண்டாக்கப்பட்ட இந்த பிரகிருதி ஃபுல்லாக அபராசக்தின்னு பேர். அதை தாண்டி அந்த பிரகிருதியெல்லாம் தாண்டி மேலே போகிற வச்ச நிர்குணோடியமாக பராசக்தியாகவும் நீயே தான் இருக்கிறாய். சதா தசதிஷாம் நிஷா அகர்மயீம், அகர்னா டே, நிஷான்னா நைட்டு. ஸோ டே அண்ட் நைட்டு எல்லா திசையிலையும் டே அண்ட் நைட்டு மாறி மாறி வருதே, அது எல்லாம் உன்னாலே தான், நீயே தான். அந்த டே அண்ட் நைட்டு அதாவது கால ரூபின்னு எடுத்துக்கலாம், கால வடிவமாக. இல்லாட்ட திருப்பி சந்த பராம் சதத சத்மயீம், சத்துன்னு இருப்பு, சத்து சித்து ஆனந்தம் சொல்கிறோம். எப்போவுமே ஒரு டெஃபினேஷன் சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சு சத்து சித்து ஆனந்தம், சத்துன்னு இருப்பு. ஸோ ஆல்வேஸ் சதத, ஆல்வேஸ் சத்து ரூபியாக. ஸோ பராம்னு சொன்னால் பியாண்ட், எல்லாத்தையும் தாண்டி, ஸோ இந்த காலத்தையும் தாண்டி
டே அண்ட் நைட்டாக எல்லா திசைகளிலும் டே அண்ட் நைட்டு பரிணமிக்கிறதாகவும் நீ இருக்கிறாய். அந்த காலத்தை தாண்டியவளாகவும் நீ இருக்கிறாய். எப்பொழுதுமே இருப்புங்கிற வடிவமாக இருக்கிறாய். மனசி காமகோட்டியும் பஜே. அப்படிப்பட்ட தேவி காமகோட்டியை நான் பஜிக்கிறேன், கொண்டாடுகிறேன் என்றார் இங்கே மூக்கன். चराचर जगन्मयीं सकलहृन्मयीं चिन्मयीं गुणत्रयमयीं जगत्त्रयमयीं त्रिधामामयीं परा अपरमयीं सदा दशदिशां निशा अहर्मयीं परां सततसत्मयीं मनसि कामकोटिं भजे. जय जगदम्बिके हरकुटुम्बिनी वक्त्ररुचा चितशरदम्बुजे घनविटम्बिनी केशरुचा परम अवलम्बनं भवसमादृता धृतकाञ्चीपुरे मम गतसंविदो चटिमडम्बर தாண்டவினஹ. சதி கூப்பிடுறார். சதி பதிக்கு சதியாக இருக்கக்கூடியவள், பதிவிரதையாக இருக்கக்கூடியவள், ஜெகதம்பிகே ஜெகத்துக்கெல்லாம் அம்பிகை அம்மாவாக இருக்கக்கூடியவள், ஹர குடும்பினி. ஹர விஷ்ணு, விஷ்ணுடைய குடும்பினின்னா விஷ்ணுடைய சக்தின்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் சக்தியாக இருக்க வேண்டியது தேவி தான் இருக்கா. அதனால நீ தான் ஹரன், அந்த ஹரி இல்லையா, ஹரன சிவன், சிவகுடும்பினியாக. ஸோ பார்வதியாக இங்கே பார்க்குறார். எல்லாருக்குள்ளேயும் சக்தியாக இருக்கக்கூடியவள் அவளே தான். அதனால் ஹர குடும்பினிங்கும்போது சிவனோட குடும்பத்தில் பார்வதியாக இருக்கிறாள். வக்ர ருச்சா, முகம், வக்ரம்னா முகம், முகத்தோடைய அழகு. ஜித சரதம்புஜே, முகத்தோட அழகினால. சரதம்புஜன்னு சரத்துக்கால அம்புஜம் தாமரை. மழைக்காலம் முடிஞ்சு வரக்கூடிய சரத் காலத்தில் தாமரை எல்லாமே ரொம்ப கிளியராக பிரகாசமாக இருக்கும். தாமரையோ சந்திரனோ மேகமோ எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா மழை முடிஞ்சு அழுக்கெல்லாம் போய்டுறது. அதனால சரத்கால தாமரையை பீட் அடிக்கிறது தான். அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி உன்னுடைய முக அழகு அவ்வளோ அழகாக இருக்கா அந்த தாமரை, முகத்தாமரை. ஸோ கேஷருச்சா, உன்னுடைய தலைமுடியோட அழகு எப்படி இருக்குன்னா கனவிடம்பினின்ற. கனன்னு சொன்னால் கார்மேகம். ஸோ கார்மேகத்தை கேலி பண்ணுற மாதிரி இருக்குது கனவிடம்பினி. கார்மேகத்தை விட கருப்பாக இருக்குது உன்னுடைய கேஷம். பரம் அவலம்பனம் பவா, இது லாஸ்ட்டாக வருது. சம் ஆதிருத்த காஞ்சிபுரே, ஆதரவோடு கூட, சம் ஆதிருத்த நன்றாக ஆதரவோடு கூட நீ காஞ்சிபுரத்தில் மம கதா சம்பித கத சம்பிதக. கத சம்பித, சம்பித்துன்னு தேவியை சம்பித்துன்னு சொல்லுவோம், ஞானம்னு சொல்லுவோம். இங்கே நான் மூக்கர் சொல்கிறார், நான் கத சம்பிதக, எனக்கு புத்தியே இல்லை, எனக்கு ஞானங்கிறது துளி கூட இல்லை, எல்லாம் கதம் எல்லாம் போயிடுது, எனக்கு ஞானங்கிறது துளி கூட இல்லை. மாமா அப்படிப்பட்ட என்னுடைய ஜடிம டம்பர தாண்டவினக. இவன் நான் எப்போ ஏற்பட்டவன்னு சொல்கிறாருன்னா ஜடிமன்றது அஜ்ஞானம், ஜடம் போல் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்துடைய டம்பர தாண்டவினக. டான்ஸ் ஆடுறது, தாண்டவம் ஆடுறது. என்னது டான்ஸ் ஆடுறது? ஆடம்பரமாக டான்ஸ் ஆடுறது என்னுடைய அஜ்ஞானம் ஆடுறது. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் எனக்குள்ள. நான் அப்பேற்பட்ட அஜ்ஞானியாக நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு பரம் அவலம்பனம் பவ, எனக்கு சிறந்த ஒரு கொழுகொம்பாக நீ ஆக வேண்டும். பவன்னா ஆகு, நீ அப்படி ஆக வேண்டும்மா. ஒன்றை நான் பிடிச்சுண்டு ஒன்றும் தெரியாட்டாலும் நான் மேலே வந்துடுவேங்கிறார் அவர். சதி ஜகதம்பிகே ஹரகுடும்பினி வக்ரருச்சா சிதசரத் அம்புஜே கனவிடம்பினி கேஷருச்சா பரமவலம்பனம் பவசமாத்ருத காஞ்சிபுரே மம கத சம்விதோ ஜடிமடம்பர தாண்டவினஹ. भुवन जननि भूषा भूतचन्द्रे नमस्ते कलुषशमनिकम्पातीर हे नमस्ते निखिल निगम वेद्ये नित्यरूपे नमस्ते परशिवमयि पाशद्ये चेत हस्ते नमस्ते. புவனஜனனி, பூமிக்கெல்லாமே தாயாக இருக்கக்கூடியவளே. பூஷாபூத சந்திரே, பூஷாபூதனா ஆபரணமாகப்பட்ட, ஆபரணமாகிய சந்திரனை உடையவளே. ஸோ தலையில் பிறைச்சந்திரனை சூடிக்கொண்டிருக்கிறாள், அது உனக்கு ஆபரணமாக இருக்கிறது. நமஸ்தே, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். கலுஷ சமனி, என்னுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் சமனம் பண்ணக்கூடியவள், நீக்கக்கூடியவள். அப்போ ஏற்பட்ட கம்பாதீரகேகே, கம்பாதீரத்தில் கம்பை நதிக்கரையில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் அதை வாசஸ்தலமாக கிரகமாக வீடாக கொண்டு இருக்கக்கூடியவளே நமஸ்தே, நமஸ்காரம். நிகில நிகம வேத்தியே,
நிகமம்னு இது வேதங்கள். ஸோ நிகில மிச்சமில்லாமல் எல்லா வேதத்தினாலும் அறியக்கூடியவளே, வேத்தியே அறியப்படக்கூடியவளே. ஒன்றா அறியணும்னா வேதத்தை படிக்கணும், அப்போ தான் தேவியை பற்றி கொஞ்சமாக தெரியும். ஸோ அதனால் அறியப்படக்கூடியவளே, நித்திய ரூபே, என்றைக்கும் சனாதனமாக எப்பொழுது இருக்கக்கூடியவளே, நமஸ்தே, உனக்கு நமஸ்காரம். பரசிவமயி, பரசிவமயி என்னது? பரமமான சிவனுடைய வடிவமாக, அர்த்தாங்கினியாக, சிவ வடிவமாகவே இருக்கக்கூடியவள். சிவமயின்னு இன்னொன்று என்னது? மங்களத்தை தரக்கூடிய ரூபத்தோடு இருக்கக்கூடியவள், மங்களமானவளே. பாஷச்சேதஹஸ்தே, அதாவது நம்முடைய அறியாமை என்கிற அந்த பாஷம், நம்முடைய அஜ்ஞானம்ங்கிற அந்த பாஷ கயிறுல மாட்டின்னு இருக்கோமே. பாஷம்னா இது பந்தம், பந்த பாஷம்னு சொல்கிறோம். பந்தமே நமக்கு கயிறாக மாட்டின்னு இருக்கோம் இங்கே சம்சாரத்தில். அதை வெட்டக்கூடிய கைகளை உடையவளே அப்படின்னு என்னது? அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தை காட்டின்னு இருக்கா தேவி. அப்படிப்பட்ட கைகளோடு நம்முடைய பாஷத்தை கயிற்றை அரிக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம். भुवनजननि भूषा भूतचन्द्रे नमस्ते कलुषशमनिकम्पातीर देहे नमस्ते निखिल निगमवेद्ये नित्यरूपे नमस्ते परशिवमयि पाशच्छेदहस्ते नमस्ते वणत्काञ्ची काञ्ची पुरमणि विपञ्चीलयजरी चिरकम्पा कम्पा वसतिः अनुकम्पा जलनिधिः घनश्यामा श्यामा कठिनकुचसीमा मनसि मे मृगाक्षी कामाक्षी हरनटनसाक्षी विहरताम्. கொணத்காஞ்சி, காஞ்சின்னு சொன்னால் ஒட்டியானம்னு அர்த்தம், காஞ்சி. ஸோ கொணத்காஞ்சின்னு அப்படியே அந்த ஒட்டியானம் வந்து ஜல் 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 ஜல்னு கொணத்துன்னு சத்தம் போட்டுருக்கு. அப்படிப்பட்ட மேகலையோடு கூடியவளே, காஞ்சிபுரமணி, காஞ்சிபுரத்தில் மணியாக, ரத்தனமாக. ஸோ என்னுடைய மனம் ஒன்று அந்த ரத்தனத்தை வைக்கிற பெட்டியாகணுன்னெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ காஞ்சிபுரத்தில் ரத்தனமாக இருக்கக்கூடியவளே, விபஞ்சி லயஜரி சிரக்கம்பா. சிரக்கம்பான்னு தலை அப்படியே ஆற்றாள. எதுக்கு? விபஞ்சிங்கிற அந்த வீணையில் வாசிக்க சரஸ்வதி வாசிப்பா. விபஞ்சி அவளுடைய வீணை. சரஸ்வதியோட வீணைக்கு பேர் விபஞ்சி, நாரதரோட வீணைக்கு பேர் மகதி இல்லையா? அது மாதிரி வல்லக்கிங்கிறது பராசக்தியோட வீணைக்கு பேர் வல்லக்கி. இப்படி ஒருத்தருக்கும் வீணையோட பெயர்கள் இருக்குது. ஸோ விபஞ்சி லயஜரி சிரக்கம்பா. சிரக்கம்பான தலையை ஆட்டி ஆட்டி ரசிக்கும் போது சாது வெரி குட் வா ஃபாக்குன்னு சொல்லுவா இல்லையா தேவி? அப்போ நம்ம அங்கேயும் பார்த்துருக்கோம். சமுதிரில் என்ன பார்த்தோம்? விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேகே தொயாரப்தே பக்தும் சாது வச்சனே. அப்படி வரும்போது கடைசியில் என்ன ஆகுது? பயந்து போய் தேவி வந்து தன்னுடைய வீணையை தூக்கி சரஸ்வதி பெட்டிக்குள்ளே உரைக்குள்ளே போட்டு விட்றான். இந்த குரலுக்கு முன்னாடி என்னுடைய வீணையோட நாதம் நன்னாவே இல்லையே அப்படின்னு நினச்சிண்டு தன்னுடைய அந்த வீணையை தன்னுடைய உரைக்குள்ளே வைத்துக் கொள்கிறாள் தேவி சரஸ்வதினு பார்க்குறாங்க. அதைத்தான் இங்கே மூக்கரும் சொல்கிறார். விபஞ்சியிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த வீணை நாதத்தை லயஜரி சிரக்கம்பா, லயமாக்கிடுறது. லயம்னா என்னது? முடிச்சு விடுறதுன்னு அர்த்தம். ஸோ அதை மூடி வைக்கக்கூடியதாக, அந்த விபஞ்சி வீணையே மூடி வைக்கிற அளவுக்கு அப்படி சிரக்கம்பா வாக்குன்னு சொல்லி தலையை ஆற்றா இல்லையா? அந்த ஒரு வார்த்தையோட ரசம் அப்படி இருக்குன்றார். கம்பா வசதிகி, கம்பை நதிக்கரையில் தன்னுடைய இருப்பிடத்தை கொண்டவளே. வசதிகின்னு என்னது? வீடு. கம்பை நதிக்கரையில் வீடை உடையவளே. அனுகம்பா ஜலநிதிகி. அனுகம்பான இரக்கம்னு அர்த்தம். தேவிக்கு பயங்கரமான தயை, அனுகம்பா. அந்த இரக்கத்தோடைய கடலேன்னு கூப்பிட்றார். ஜலநிதின்னு ஜலமோட கூட்டம்னு கடல். சோக அதை கருணை கடலே, இரக்கத்தோட கடலே. கணஷ்யாமா, கணஷ்யாமான்னு நல்ல ஒரு டார்க் கலர், மேகத்தை போல கருமையான கலர். ஷியாமான கருப்புன்னு ஒரு அர்த்தம். அடுத்த ஷியாமான்னு சொல்லும்போது யுவதின்னு அர்த்தம். இளங்கிங்கிறதுக்கு ஷியாமான்னு சம்ஸ்கிருதத்தில் வருது. ஸோ இளங்கியாக, யுவதியாக, கம்பை நதிக்கரையில் நல்ல கருப்பு கலராக பார்வதி வடிவத்தில் அப்படி இருக்காவ. கடின குச்சசீமா, தன்னுடைய கடினமான மார்பகங்களை உடையவள். ஸோ மார்பகங்களுடைய எல்லைகள்லாம் கடினமானவை. மனசி மே மிருகாட்சி, மனசி மேங்கிறது மனசி மே விகாரத்தாத்துங்கிறது அது லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். மிருகாட்சின்னு சொன்னான மான் விழி கண்ணு, மானோட கண் மாதிரி அழகான விழிகளை உடையவளே, அப்படிப்பட்ட கண்களை உடையவளே. காமாட்சின்னு நம்ம பல அர்த்தம் இருக்குது காமாட்சி இல்லையா? காங்கிற சரஸ்வதி, மாங்கிற லக்ஷ்மி, ரெண்டு பேரையும் கண்ணாக உடையவளேன்னு ஒரு அர்த்தம். காமாட்சினா மக்களுக்கு காமத்தை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய கண்களை உடையவள். சிவனுக்கு ஆசையை ஊட்டக்கூடியவள் காமாட்சி. அப்புறம் நம்முடைய காமங்களுக்கு எல்லையாக அந்த தன்கிட்ட அந்த காமத்தெல்லாம் ஈர்த்து கொள்கிற சக்தி படைத்தவள். எல்லாம் காமாட்சிங்கிற அர்த்தத்தில் அப்படியே அடங்கிறது அந்த ஒரு வார்த்தையில். அப்படிப்பட்ட காமாட்சியே. ஹர நடன சாட்சி,
சிவன் தாண்டவம் ஆடுறார். அப்படியே எப்போ ஊழி காலத்தில் இப்போ பிரளயம் வரப்போகிறது, இந்த ஊழி தாண்டவம் ஆடுவார் சிவன், இந்த எல்லாரும் சம்ஹாரம் பண்ணுற சக்தியாக. அப்போ தேவி சாட்சியாக இருப்பாள். ஆனந்த தாண்டவம் எப்போ ஆடுவள்? திருப்பி அனுகிரக சக்தியோடு சிவன் டான்ஸ் ஆடும்போது இவள் லாசிய நடனம் ஆடுவாள். அது அனுகிரகத்தில் கிரியேஷன் சமயத்தில். ஆனால் ஊழி தாண்டவத்தில் சிவன் மட்டும்தான் பங்கெடுப்பள். அப்போ இவள் வந்து சாட்சி ரூபமாக அவருடைய நடனத்துக்கு சாட்சியாக பார்த்துட்டு இருப்பா. அப்படிப்பட்ட தேவி மனசையுமே விகரதாத், என்னுடைய மனசில் விகாரம் பண்ணட்டும், அவள் என் மனசில் டான்ஸ் ஆடட்டும்னு சொல்கிறாருங்க. काञ्ची काञ्चीपुरमणि विप्रञ्चीलयधरी चिरत्कम्पा कम्पा वदतिः अनुकम्पा जलनिधिः गणश्यामा श्यामा कठिनकुचसीमा मनसि मे मृगाक्षी कामाक्षी हरनटन साक्षी विकरताम् समर विजय कोटि साधकानन्ददाटी मृदु गुण गणपेटी मुख्य कादम्बवाटी मुनिनुद परिपाटी मोहित अज अण्डकोटि परम शिव वधूटी पातु मां कामकोटि. சமர விஜய கோட்டி, சமரன போர் இல்லையா, சமரம் போர். ஸோ போரில் ஜெயிக்கிறதுக்கு அவளை விட்டால் யாரும் கிடையாது. கோட்டின்னு எல்லை. ஸோ சமரத்தில் போர்னு வந்தால் அசுரர்களை ஒரு ஒத்தர் மிச்சம் இல்லாமல் அழிக்கக்கூடிய சக்தி உடையவள். அப்படி சமரத்தில் போரில் ஜெயிக்கக்கூடிய அந்த எல்லையாக இருக்கக்கூடியவள். சாதக ஆனந்த தாட்டி. தாட்டின்னு சொன்னாலே அசால்ட்டுன்னு சொல்ல மாட்டோமா, அட்டி விழறதுன்னு சொல்ல மாட்டோம் தாட்டின்னு. இங்கே என்னென்னா ஆனந்தத்தில் மூழ்கடிச்சு விடுவள். ஆனந்தம்ங்கிற ஒரு அலையாக அடித்து அப்படி சாதகர்கள் யார்? உபாசனை பண்ணக்கூடியவர்கள். ஸோ பக்தர்கள், அவர்களுக்கு சாதகர்களுக்கு ஆனந்தத்தை மூழ்கடிக்கக்கூடியவளாக அப்படி ஒரு ஆனந்த தாட்டியாக அப்படி அசால்ட் பண்ணிடுவாள். அவளை ஆனந்தத்திலே மூழ்கடிச்சுடுவாள். மிருது குண கணபேட்டி. ஸோ குணங்களுடைய பெட்டியாக இருக்கிறாள். எல்லா குணமும் அவள்கிட்ட தான் இருக்குது. குணங்கள்லாம் நானேன்னு அவள்கிட்ட வந்து அடையிறதான். குணங்கள்லாம் ஆசையாக தேவிட்டு நான் தான் இருப்பேன் ஓடி வந்து அடையக்கூடியவளாக அந்த பெட்டியாக அந்த தேவி வந்து மிருது குணங்களோடு இருக்கிறாள். முக்கிய காதம்பவாட்டி. ஸோ இங்கே காதம்பன கடம்ப மரங்கள். ஸோ தேவியோட மணி தீபத்தில் சிம்மாசனத்தை சுற்றி அந்த அந்த சிந்தாமணி கிரகத்தை சுற்றி இருக்கிறதுன்னு என்னென்னா கதம்ப வனம். ஸோ கதம்ப வனத்தை அந்த வாட்டி, அந்த வனமே தான் அவளுடைய முக்கியமாக அவளுடைய எல்லையாக இருக்கிறது. அதுக்கு மேலே பல இது இருக்குது. சுதா சாகரத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பாக உள்ளே போனான்னா தேவியை பார்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடம்ப மரத்தில் முக்கியமாக மணிதீபத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். முனி நுத பரிபாட்டின்னா இது வழக்கமாகன்னு அர்த்தம். பரிபாடி இன்றைக்கி என்ன பரிபாடினா, இன்றைக்கி என்ன வழக்கமாக என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி அர்த்தம். பரிபாடி அப்படின்னு ஜென்ரலாகவே யூஸ் பண்ணுவா, மலையாளத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முனிநுத பரிபாடி, முனிவர்கள் வழக்கமாகவே உன்னை ஸ்துதி பண்ணுகிறார்கள். முனிவர்களால் ஸ்துதி செய்யப்பட்டது வழக்கமாக கொண்டவளே. மோகித அஜா அண்டகோட்டி. அஜானது மாயை. அஜா மாயையால் மோகித அண்டகோடி சராச்சரங்களை மாயையில் மூழ்கடிக்கக்கூடியவளே. அவனுடைய மாயையால் உலகமே மயக்கத்தில் அப்படி ஆழ்ந்திருக்கே. பரமசிவ வதூட்டின்னு மனைவி, பரமசிவனுடைய மனைவியே. பாத்துமாம் காமகோட்டி. கஹே காமகோட்டி தேவி, பாத்துமாம் என்னை காப்பாற்று. சமர விஜய கோட்டி சாதக ஆனந்த தாட்டி மிருது குணகண பேட்டி முக்கிய காதம்பவாட்டி முனினுத பரிபாட்டி மோகித அஜா அண்டகோட்டி பரம சிவ வதூட்டி பாது மாம் காமகோட்டி. மோகிதா தான் குறிலது. மோகித அண்டகோட்டி. ஓகே. இவம் பரவரப்ரதம் பிரகிருதிபேஷலம் பாவனம் பராபரதிதாக்ருதி பிரகடன பிரதீபாயிதம் स्तवं पठति नित्यदा मनसि भावयन्नम्बिकां जपैरलम् अलम् मकैः अधिकदेहसंशोषणैः. ஸோ இதோட பலஸ்ருதி மாதிரி வருது. இது பரவரப்பிரதம், மிகவும் வரத்தை தரக்கூடியது. இந்த ஸ்ருதி சதகத்தை படிக்கிறோச்சே அது எல்லாத்துக்குமே நல்ல வரத்தை கொடுக்கக்கூடியது, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியது. பரமமான வரப்பிரதம், தேவியுடைய அந்த வரத்தை கொடுக்கக்கூடியது. பிரகிருதி பேஷலம், அழகான ஸ்துதி. ஸோ பிரகிருதி இயற்கையாகவே, பேஷலம்னா அழகு.
ரொம்ப அழகோடு கூடிய இந்த ஸ்துதி பாவனம், புனிதமான ஸ்துதி. பரா அபரா, பரா என்று சொல்லக்கூடிய தேவி, அபரா அபராசக்தியாக பிரகிருதியாக இருக்கக்கூடிய தேவி, சிதாகிருதி சித் ஆகிருதி சித் ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பிரகடன, இப்படி அப்படி பராசக்தியாக ஆதிபராசக்தியாகவும் பிரகிருதியாகவும் இருக்கக்கூடிய அந்த தேவியை பற்றி, அந்தர்யாமியாகவும் இருக்கக்கூடிய அந்த தேவியை பற்றி பிரகடனம் பண்ணுறது. இந்த ஸ்துதி சதகத்தில் அவளை பற்றி தான் எல்லா ஸ்லோகமும் அவளுடைய பெருமையை சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவியோடைய பெருமையை பிரகடனம் பண்ணக்கூடிய பிரதீபாயுதம், தீபமாக அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறது இந்த ஸ்ருதி சதகம். தேவியோடைய அந்த பராவும் அபராவாகவும் சித்தாகிருதியாக உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தேவியை பற்றி பிரகடனம் பண்ணுறது இந்த ஸ்துதி சதகம். ஸ்தவம் படதி நித்யதா, இந்த ஸ்துதியை யார் தினமும் படிக்கிறாளோ, ஸ்தவம் இந்த ஸ்துதியை யார் நித்யதா படதி டெய்லி படிக்கிறாளோ, மனசு பாவையன் அம்பிகா, வெறும் லபலபன்னு படிக்கிறது இல்லை, அம்பிகையை மனதில் தியானித்து இதை படிக்கிறது. ஸோ மனதில் எடுத்துக்கொண்டு பாவித்து கொண்டு அம்பிகையை இதை மனசில் படிக்கிறவர்களுக்கு அதிக தேக சம்சோஷனைகி, நீ தேகத்தில் சோஷனம் பண்ணவே வேண்டாம், இந்த ஸ்துதியை படித்தாலே போரும். நீ அதிக தேக சம்சோஷனம்னு என்னது, தேகத்தை வருத்திக்கிறது, வளர்த்திக்கிறது. சோஷனம்னா வளர்த்துறது. தேகத்தை வருத்திண்டு இருக்க பண்ணக்கூடிய ஜபைகி அலம், ஜபமே தேவையில்லை. நீ ஜபம் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்த ஜபத்தெல்லாம் எடுக்கிறது. சில பேர் ஜபத்தெல்லாம் எடுப்பான் இல்லையா, ரொம்ப அங்கநியாசம் கரநியாசம் கூடி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜபத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. மகைகி அலம்னுட்டார். மகம் யாகமெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை, சண்டி ஹோமம் பண்ணுறேன்னெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, ஸ்துதி சதகம் பண்ணினா படித்தாலே போரும்னுட்டார். ஸோ இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால இந்த பலன் உண்டு, தேவியை பாவிப்பதனால. ஸோ ஜபம் பண்ணுறதை விட ஜாஸ்தி அதிக தேக சம்சோஷம், அதிக தேகத்தை வருத்தக்கூடிய இதனால வர பலனை விட இது ஜாஸ்தி. அதனால நீங்க ஸ்துதி சதகத்தை மட்டுமே டெய்லி படிச்சா போரும்னுட்டார். இமம் பரபர பிரதம் பிரகிருதி பேஷலம் பாவனம் பரா அபரதிதாகிருதி பிரகடன பிரதீபாயிதம் தவம் படதி நித்யதா மனசி பாவயன்னம்பிகாம் ஜபைர் அலம் அலம் மகைஹி அதிக தேக சம்சோஷனைஹி. சர்வம் சண்டிகார்ப்பணமஸ்து.